வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை திரு இனியன் காமு ஐயா அவர்களுடையது. ஐயா அவர்கள் ஓகமுறை மருத்துவம், நீர் மருத்துவம், உடல் தூய்மை பயிற்சி, மரணம் பற்றிய விழிப்புணர்வு, மனித வாழ்வின் புரிதல் என்ற பல்வேறு தலைப்பில் நம்மோடு உரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை பூர்வீகமாக கொண்டவர். தன்னுடைய துணைவியார் 2 மகள்களுடன் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் 1979 கலைக்கல்லூரியில் தன் படிப்பை முடித்தவர். 1 வருடம் இராணுவ பணி, 30க்கும் மேற்பட்ட தொழில் செய்து பின் தன்னிலை உணர்ந்து ஆசான் வெங்கடேசன் அவர்களிடம் ஓக மருத்துவ முறை பயின்று பலருக்கு மருத்துவம் செய்துள்ளார்கள். பல புதிய கண்டுபிடிப்புகளை இவரும் இவருடைய மகளும் இணைந்து கண்டுபிடித்துள்ளார்கள். அதாவது தூய நீரை எரிபொருளாக மாற்றும் தொழில்நுட்பம். ஐயா அவர்கள் பெற்ற விருதுகள் இயற்கை சித்தர் விருது, திருக்குறள் பேரவை ஓகியர் விருது. நீர் மருத்துவம் பற்றிய யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார்கள். ஐயா அவர்கள் பல்வேறு ஓகமுறை சீடர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள். இந்த பயிற்சியை பயில விரும்பும் அன்பர்கள் குறைந்த கட்டணமாகிய 1000 ரூபாய் செலுத்தி பயிற்சி மேற்கொள்ளலாம். வருங்கால இளைய தலைமுறை இந்த சித்தர்கலையை சென்று சேர வேண்டும் என்பதே ஐயாவின் நோக்கம். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க துவங்கலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கிளியரா கேக்குதுங்க ஐயா. என்னோட முகம் தெரியுதா நல்லா? வீடியோ ஆப்போசிட்ல தெரியுதுங்க ஐயா, உங்க முகம் தெரியல. நீங்க கேமரா ஃப்ரண்ட் கேமரா கொண்டு வாங்க. இப்ப தெரியுதுங்க ஐயா, கிளியரா இருக்கு. கிளியரா இருக்குங்க ஐயா. பேசலாமா? பேசலாங்க ஐயா. எப்பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதை வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்கார். ஆக அந்த அடிப்படையில் நாம் 6ஆம் அறிவை தாண்டி 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று சொன்னால் அந்த 6ஆம் அறிவில் இருந்துதான் வாழ்ந்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் நாம் இந்த பரிணாம சித்தாந்தம் மனிதனை எப்படி யோகியாக டார்வினுடைய அடிப்படை சித்தாந்தம் மனிதனை எப்படி இயற்கையாக யோகியாக மாற்றுகிறது என்பதுதான் வெங்கடேசனுடைய என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி சந்தித்து உரையாடிய பொழுது, இயற்கையாகவே மனிதன் யோகியாகிறான், அவனுக்கு தீய உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகின்ற பொழுது அவன் சாகாவரம் பெற்றவனாக மாறிவிடுகிறான், ஆகினால் நீ அருள் கூர்ந்து இதை பெற்றுக்கொண்டு சொல்லி எனக்கு கொடுத்தார். அவர் எழுதிய நூல் தான் இப்ப உலகமெங்கும் போயிட்டு இருக்குது. இப்ப இந்த புத்தகம் தான் மனிதன் நோய் இல்லாம, அதாவது நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம்னு சொல்றோம் இல்லையா, அது எங்கே இருக்குதுன்னா 6ஆம் அறிவுல கிடையாது. அது 7ஆம் அறிவில் தான் அந்த நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம்னு இருக்கு. எந்த நோய்க்கும் உலகத்துல மருந்து கிடையாது. உலகத்துல எந்த நோய்க்கும் மருந்து கிடையாது. ஒரு நோயை அழுத்தி வைக்க முடியுமே தவிர நோயை குணமாக்க முடியாது. அதாவது total reliance on pills, potions, medicines or herbal. Total reliance on pills. Pillsனா குளிகைகள், மெடிசன்னா மருந்துகள், ஹெர்பல்னா மூலிகைகள். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன என்று
ஹீலிங் வித் மைண்ட் பவர், அதாவது இன்டகிரேட்டட் மெடிக்கல் டாக்டர் டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ் என்பவர் அமெரிக்காவில் பிரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரில புகழ்பெற்ற மருத்துவர். அவர் ஹி இஸ் எ இன்டகிரேட்டட் மெடிக்கல் டாக்டர். எப்பவுமே ஒருங்கிணைந்த மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டாக்டருங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க சாதாரண எம்பிஎஸ் படிச்சிருப்பாங்க, சித்தா படிச்சிருப்பாங்க, ஆயுர்வேதம் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒருங்கிணைந்த மருத்துவம் என்ன சொல்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவங்க மனதை வைத்துக் கொண்டு உடலுக்கு எப்படி மருத்துவம் செய்வது என்பதை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அதுலதான் இந்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொத்த நம்பிக்கைகள், அதாவது மூலிகை மேல் நம்பிக்கை வைக்கிறது, மருந்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது, குடிகைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் நோயை அழுத்தி வைக்குமே தவிர அது நோயை குணமாக்காது என்று அவங்க எழுதியிருக்காங்க. அதுல இருந்து நாம் புரிஞ்சுக்கணும். ஆக நம்ம இந்த பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொண்டால் நாம் இயற்கையாகவே மரணத்தை வெல்ல முடியும். ஆக நான் இந்த முதல் பாடத்தை நான் படிச்சுட்டு அப்புறம் பேச பேச நான் உங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். முதல் இந்த பாடம் ஒரு 15 நிமிஷம் ஓடும். அதை அதில் கூர்ந்து கவனிங்க. இந்த புத்தகம் கோவை விஜயா பதிப்புகளை இருக்குது. இந்த புத்தகத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த புத்தகத்தை படித்தேன், நான் மேலுக்கு வந்தேன். இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சேன். என் உடம்பு மின்காந்தம் கொண்ட பாராமேக்னட் என்று சொல்லக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அதாவது அந்த அந்த பாராமேக்னட் சொல்லுவாங்க. எப்படி தாவரம் தனக்கு தானே சக்தியை தானே தயாரித்துக் கொள்கிறதோ அதே போல் என் உடம்பு மாறிவிடுகிறது. ஆக அது சில நாட்களில் மாறிவிடுகிறது. ஆக அப்ப எனக்கு தான சக்தியை, எனக்கான நைட்ரஜனை, எனக்கான புரதத்தை, என்காந்த மின்காந்த அலைகளை என் உடம்பு இழுத்து எனக்கு எப்பவுமே சோர்வு இல்லாமல், சுறுசுறுப்பு குறையாமல், சராசரி மனிதனை போல என்னை வாழ வைக்கிறது. ஆக இந்த நன்மை எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களோடு உடன்பட்டு வருகிறேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் இந்த முதல் பாடம் பார்த்தீங்கன்னா பரிணாம சித்தாந்தம் 7 படிகளை கொண்டது. இப்போ அதை நான் படிக்கிறேன். இதுல 47 பாடம் இருக்கு. அது நமக்கு நேரம் இல்லை. இந்த ஒரு பாடத்தை படிச்சாவே நமக்கு புரிஞ்சுக்கும். இதை கோவை விஜயா பதிப்புகள் இருக்குது, வாங்கி படிச்சுக்குங்க. 90 470 870 53 அதுதான் கோவை விஜயா பதிப்பகம். அறிவு இருக்க வேண்டும், வழிகாட்டுதல் நூல்கள் இருக்க வேண்டும். ஆக உங்களிடம் அறிவு இருக்கிறது, வழிகாட்டுகின்ற இந்த நூல் கையில கிடைச்சிட்டா யாருமே தேவையில்லை. அதாவது மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல மின்னுட்பவை. வித் காசியஸ் கேர் பர்சூயிங் a thing impossible there is nothingன்னு கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் இந்த வள்ளுவருடைய அந்த திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் மிக சிறப்பாக மொழிபெயர்த்திருப்பார்கள். ஆகினால் நீங்கள் இந்த உங்களுடைய மதிநுட்பத்தோடு இந்த புத்தகத்தையும் நீங்க கை கொண்டீங்கன்னா உங்களை வெல்லுவதற்கு யாரும் இல்லை. 3 வகையான நன்மைகளை நீங்கள் பெறலாம். உடல் நலம், மனநலத்தை பெற்றுவிடலாம். சிறந்த விண்வெளி மருத்துவராக இருக்கலாம். மூன்றாவதாக விண்வெளிக்கு பயணம் செய்யக்கூடிய, இப்ப கூட விண்வெளிக்கு எல்லாம் பயணம் போறாங்க செவ்வாய்க்கு இல்லையா? செவ்வாய்க்கு நிலாவு கூட தமிழ்நாட்டில இருந்து கூட இந்தியாவில் 4 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தமிழ்நாடு. அந்த மாதிரி தகுதியுள்ளவர்களாக பரிணாமத்திலே இருக்கு. இதை கூடிய சீக்கிரத்தில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் நம்மை நோக்கி நெருங்குகின்ற காலம் நெருங்கிவிட்டது. ஆகினால் பரிணாம சித்தாந்தத்தின்படி சித்தர்கள் கலை கற்றுக்கொண்டால்தான் நிரந்தரமாக விண்வெளியில் தங்க முடியும், அங்கே இனப்பெருக்கம் செய்ய முடியும் என்பதுதான் இந்த அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆக இதுல பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல பின்னாடி 4 கருத்து இருக்கு, 5 கருத்து இருக்கு. இந்த ஒரு கருத்து மட்டும் படிக்கிறேன். உணவில்லாமல் வாழும் கலை, ஓக முறை, விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்பொழுது தலையாய கடமையாகும். இப்ப பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்வதற்காக கண்டம் விட்டு கண்டம் அந்த காலத்துல போனாங்க. மார்கோ போலோ, அப்புறம் அமெரிக்கோ வெஸ்பிகி, இந்த மாதிரி வாஸ்கோட காமா, இப்ப நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா கப்பல் கேப்டன்களை தன்னுடைய நாட்டு மக்களுடைய இனப்பெருக்கத்தை இடம்பெயர்வு செய்வதற்காக புதிய கண்டங்களை கண்டுபிடித்தார்கள். அந்த மாதிரி தான் இப்ப மக்கள் தொகை பெருக 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 இப்ப இந்த மாதிரி யோக பயிற்சியில் உடம்பு சுத்தம் செய்கின்ற பொழுது இயற்கையாக வாழ்நாள் 100 ஆண்டு, 200 ஆண்டு, 300 ஆண்டு, 1000 ஆண்டு வாழ்கின்ற அளவுக்கு இந்த உடம்பு தகுதி உடலாக மாறிவிடுகிறது. சுத்தமான உடல் தனக்கு தேவையான சக்தியை விண்ணிலிருந்து பெற்று வாழ்வதால் தானாகவே வாழ்நாள் நீட்டித்து விடுகிறது. ஆகையினால இதுக்கு இந்த இனப்பெருக்கத்திற்கு இடம் தேவை என்பதற்கு காரணக்காக வெங்கடேசன் அந்த பின்னாடி 5 கருத்து எழுதியிருக்காரு. அது விஞ்ஞானத்தையும் இணைப்பதற்கான ஒரு சிறு முயற்சியாகும். அதை சொல்றாரு,
விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்பொழுது தலையாய கடமையாகும். விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே ஏற்படும். இதற்கு முக்கியமாக அங்கு நிலையாக தங்குவதற்கு அட்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவைப்படுகிறது. அகத்தூய்மை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராணசக்தியில், விண்வெளியில பிராணசக்தி, மூச்சு பயிற்சி எதுவும் கிடையாது, விண்வெளியின் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும். குருகுல கல்வியும் குடமோல முறையும் குடமோல முறையும் அரசியலும் உலகெங்கும் ஏற்பட வேண்டும். மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் இணைப்பதற்கான ஒரு சிறு முயற்சி தான். இப்ப நான் பரிணாம சித்தாந்தத்தை பற்றி பார்க்கிறேன். இப்போ டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகள். பரிணாம சித்தாந்தத்தின் உயிரின் வளர்ச்சி, there is a 7 steps of evolution process ன்னு சொல்லுவாங்க. இப்ப 6th ஸ்டெப் வரைக்கும் பேசியாச்சு. அதாவது டார்வின் என்ன சொல்றாருன்னா, வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது 6ஆம் அறிவோடு நின்று போச்சு. ஆனால் இங்கே தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது. அவர் விலங்குதான் மனிதனா மாறிச்சுன்னு சொல்லி உலக புரட்சி பண்ணாரு. ஆனால் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் புல்லாகி பூடாகி பல்லுருமாகி மனிதராய் தேவராய் கணங்களான்னு சொல்றாரு இல்லையா? ஆக முதல் செல்லான அந்த தாவர செல்லிருந்து தோன்றி படிப்படியாக மனிதன் 7 நிலை அடைகின்றான். ஆக அந்த 7 நிலையை நான் படிச்சு காட்ட போறேன். முதல் நிலை, அதோட உயிரினத்தின் பெயர் பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும். அதன் செயல்பாடு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தொடுதல் உங்களுக்கு தெரியுமா, டச்சிங் சென்ஸ் சொல்லுவாங்க. இனப்பெருக்க நிலை அதிவேகமாக இருக்கும். ஒரு நிமிடத்திற்கு மல்டி மில்லியன் பாப்புலேஷன் இன் 1 மினிட்னு சொல்லுவாங்க. 1 மினிட்டுக்கு மல்டி மில்லியன் பாப்புலேஷன் நினைச்சு பார்க்க முடியாத இனப்பெருக்க வேகம் இருக்கும். செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஆர்கானிசம், அதாவது 2வது படிநிலைன்னு பேர். ஆக புழுக்கள் முதலியன என்ன சொல்லுவாங்க, இந்த புழுக்கள், மண்புழு இதெல்லாம் சொல்றோம்ல, லார்வான்னு சொல்றீங்க, அந்த மாதிரி. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் ஆர்கானிசம் ஹேவ் 2 சென்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடுதலும் நகர்ந்து போதலும் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கும். நீங்க ரொம்ப கவனிக்கணும். அறிவு வளர வளர இனப்பெருக்க வேகம் குறைகிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? 3வது, பல வகை பூச்சிகள், அதாவது மல்டி இன்செக்ட்ஸ் சொல்லுவாங்க. அதனுடைய அறிவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டச்சிங் சென்ஸ், அதாவது தொடுதல், நுகர்தல், அப்புறம் காணுதல். புரியுதுங்களா? தொடுதல், நகர்தல், காணுதல். தொடுகின்ற அறிவு இருக்கும், நகர்ந்துக்கு போன்ற அறிவு இருக்கும், காணுகின்ற அறிவு இருக்கும். இனப்பெருக்க வேகம் மேலும் குறைந்து விடுகிறது. 4வது, பல வகையான பாம்புகள் முதலியன, அதாவது ரெப்டைல் சொல்லுவாங்க. ரெப்டைல் அண்ட் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ்னா பாம்பு, ரெப்டைல்ஸ்னா ஊர்வன. சரியா? அதனுடைய அறிவு எப்படி இருக்கும்? அதனுடைய சென்ஸ் வாட் இஸ் சென்ஸ்? தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல். இந்த சுவாசத்திலேயே கண்டுபிடிக்கிறது இல்லையா? அதனுடைய இனப்பெருக்க வேகம் மேலும் குறைந்து விடுகிறது. சரி, 5வது வருது. there is a 5th step of organism. 5வது நிலை வரப்பு என்னவா மாறுதுன்னா, பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகளாக மாறுகிறது. உங்களுக்கு தெரியும், பேர்ட்ஸ், எனிமல்ஸ் அண்ட் மம்மல்ஸ்னா பாலூட்டி. புரியுதுங்களா? அதனுடைய அறிவு எப்படி இருக்கும்? அதோட உணர்தல் எப்படி இருக்கும்? தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, டேஸ்ட். சரி, ஒரு தடவையில் பல குட்டி போடுதல். இனப்பெருக்க வேகமா குறைஞ்சு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு 8 குட்டி போடும், ஒரு பன்றி குட்டி 10 குட்டி போடும், ஒரு பறவை 10 முட்டை இடும். அப்ப இனப்பெருக்க வேகம் பயங்கரமா குறைஞ்சு அங்க தாயும் சேயும் உயிரோட இருக்கிற மாதிரி வரும். அடுத்தது 6வது மனிதன் வருகிறான். அப்ப தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல். அது பேரு ரேஷனல் நாலேஜ்பாங்க. ரேஷனல் பவர், ரேஷனல்ல பகுத்தறிவு. அவை எப்படி இருப்பான்? ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுற அளவுக்கு மாறிடுறான். ஒரு தடவையில் ஒரே குட்டி தான் போடுறான். சரியா? சரி, அடுத்தது 7வதாக மனிதன் யோகியாக மாறுகிறான். தொடுதல், அவனுடைய சென்ஸ் எப்படி இருக்கும்? தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல்,
வாய் ருசி, பகுத்தறிதல். அடுத்தபடியாக 7வது அண்ட ஒளியுடன் உறவு கொள்ளுதல். அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல். அவன் இனப்பெருக்க நிலை எப்படி இருக்கும்? இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்வான். இவன் 1000 ஆண்டு ஆனாலும் இனப்பெருக்கம் செய்வான். அதான் முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு ஆனா கூட இத்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு வயதான மரம், ஒரு வயதான ஒரு ஆண் மரம் அல்லது பெண் மரம் அல்லது பனை மரம் நீங்க கோடாலி கொண்டு வெட்ட முடியாது. வயது ஆக ஆக இனப்பெருக்கம் செஞ்சுட்டே இருக்கும். அந்த உடம்பு வஜ்ர தேகமா மாறிவிடும். இதுதான் விஷயமே. ஆக ஒரு சாதாரண ஒரு சிறு ஆர்கானிசம் தாவரம் மனிதனாக மாறி இருக்கிறது. அவன் உணவு பழக்கத்தினால் உடம்பு கெட்டு இத்து போய் ஒரு மரமாட்ட வஜ்ர உடல் பெறுவதை காட்டிலும் இத்து போய் வீணா செத்து போறான். இதுக்கு இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க தெரியல. சரி, உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியமானது ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்தது, அதற்கு விளக்கம் கொடுத்தது, அளித்த பரிணாம சித்தாந்தமாகும். டார்வின் தான் அந்த பரிணாம சித்தத்துக்கு விளக்கம் கொடுத்தார். உலகின் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரிருடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக ஆறாவது அறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன். சரி, முதல் உயிரினமான தாவர செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து 2 இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும். அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. இப்போது தேள்கள் ரொம்ப முக்கியமானது. இப்போது தேள்கள் விருத்தியின் போது, தேள்கள் இனவிருத்தியின் போது தாய் தேள் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேளின் உடல்தான் என்ற நிலை இருக்கிறது. 5ஆம் அறிவு 6ஆம் அறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டித்து செய்யுங்கள். தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவம். நாம் செயற்கையினால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும். இதையே திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு they can even defeat that who got by penance universe strength ன்னு சொல்லுவாங்க. அதாவது விண்வெளி ஆற்றலில் சக்தியை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது அவர்கள் they can even defeat that மரணத்தை எதிர்க்கின்ற தன்மை பெற்று விடுவார்கள் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். நீங்கள் இப்பொழுது கேள்வியை கேட்கலாம். இதுக்கு பயிற்சி என்பது ரொம்ப எளிமையானது. நீ கேட்கும் பொழுது நான் இது எப்படி செய்யறது, 10 பைசா செலவு இல்லாம ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்பான ஒரு உரை கொடுத்திருக்கீங்க. அதாவது உங்க குரு வெங்கடேசன் ஐயாவோட அந்த ஒரு புத்தகமே போதும், எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். மனிதருக்கு வரக்கூடிய எல்லா நோய்களிலிருந்தும் நம்ம முறைகளை மாற்றிக்கொண்டதுனாலதான் இத்தனையும் கஷ்டப்படுறோங்கிறத தெளிவா சொல்லியிருக்கீங்க ஐயா. அதாவது நோய் இல்லாம வாழணும்னா அந்த 7ஆம் அறிவினாலதான் முடியுங்கிறத சொன்னீங்க. ஓருயிர் செல் அந்த தாவரம் இனப்பெருக்கம் அதிகமாக கொடுக்கும். அப்படியே ஒரு படிப்படியா போகும்போது 2வது செல்லுங்கும் போது புழுக்கள், அது தொடு உணர்வு நகரத்துல அதுக்கு இருக்கும். அதுல கொஞ்சம் இனப்பெருக்கம் கொஞ்சம் சற்று குறையும். 3வது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சற்று குறையும். நீங்க 5வதா வரும்போது பறவைகள், விலங்குகள், அப்புறம் பாலூட்டிகளும் சேர்ந்து அதுல சொன்னீங்க. அதுக்கு 5 அறிவு சொன்னீங்க. 6வது அறிவிலேயே மனிதன் வருவான், பகுத்தறிவு இருக்கு. பட் நீங்க 7வது அறிவுன்னு ஒண்ணு எங்களுக்கு இப்ப புதுசா சொல்லியிருக்கீங்க. அதுல இனப்பெருக்கம் ரொம்ப குறைஞ்சிரும். ஒரு தடவைக்கு ஒரு குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்கீங்க ஐயா. அதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. 7வது தான் அந்த பகுத்தறிவுக்கு அப்புறம் மனிதனுக்கு இன்னொன்னு சொன்னீங்க. அது என்னன்னு தெரியலங்க ஐயா. அது இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்தியை அங்கிருந்து பெற்று வாழுதல். சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும்
நிலைத்து வாழும் நிலைக்கு உயர்த்தி செல்கின்றதுதான் இந்த இயற்கையான 7ஆம் அறிவு நிலை. இது ஒண்ணும் பெரிய அதிசயமெல்லாம் கிடையாது. அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் போதுமானது. ஓகே. இதுக்கு இந்த அண்டவெளியோட பசி நமக்கு ருசி தான். தொடர்பு இருக்கணும். சரிங்க ஐயா. அதாவது நம்ம உணவு பழக்க தானே வழக்கங்களை எல்லாம் மாற்றினா இத்து போன வஜ்ரம் போல இருக்க வேண்டிய உடம்பு நம்ம இத்து போற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க இப்ப சொல்லக்கூடிய முறைகளை பின்பற்றினா போதும்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க ஐயா. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். திரு யோக இனியன் காமு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். திரு இனி